Good morning students. Today நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் ஆர்கானிசம், வாட் இஸ் பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் என்னென்ன கான்செப்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஈகாலஜி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஈகாலஜினா என்ன அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் அமாங் த ஆர்கானிசம். இன்டராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது தான் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இன்டராக்ஷன் அண்ட் பிட்வீன் த ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளேயும் சரி ஒரு ஆர்கானிசம் அமாங் த ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்துக்கு வெளியும் சரி இன்டராக்ஷன் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஈகாலஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிசிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிசிக்கல், அது ஏபயோட்டிக் என்விரான்மெண்டா கூட இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபயோட்டிக்கோட இன்டராக்ஷன்ல நம்ம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், வாட்டர், டெம்பரேச்சர், இது எல்லாமே ஏபயோட்டிக். அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆர்கானிசத்தோடு சரி இல்லை ஏபயோட்டிக் ஃபேக்டரோடு சரி இன்டராக்ட் பண்ணியிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஈகாலஜி, சூழ்நிலையியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஈகாலஜி இஸ் கன்சர்ன்ட் வித் 4 லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோவர் லெவலில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். லோவர் லெவல் என்னது, ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து செல்ஸை உருவாக்கும், செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவை உருவாக்கும், டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன்ஸை உருவாக்கும், ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து ஆர்கானிசத்தை ஆர்கனல் சிஸ்டம் ஆர்கானிசம்ஸை உருவாக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் கிரேட். அப்ப ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், அதுதான் வந்து ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்கானிசம், ஐ ஆம் ஏ இண்டிவிஜுவல். ஓகேங்களா? இந்த ஆர்கானிசம் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலை சொல்றது ஆர்கானிசம் அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய ஆர்கானிசம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன். அது சேம் ஸ்பீசிஸா இருக்கணும். இதை பத்தி நம்ம ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய ஆர்கானிசம் சேர்ந்தது தான் பாப்புலேஷன். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, ஹியூமன்ஸ் இருந்தாங்கன்னா இது ஹியூமன் பாப்புலேஷன். நிறைய நிறைய எறும்புகள் இருந்ததுன்னா அது வந்து ஆண்ட்னுடைய பாப்புலேஷன். நிறைய எலிஃபண்ட் இருந்ததுன்னா அது எலிஃபண்ட் பாப்புலேஷன். சேம் ஸ்பீசிஸா இருக்கணும். வாட் டு யூ மீன் கம்யூனிட்டி? கம்யூனிட்டினா என்ன? உங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் பாத்தீங்களா அது சேம் ஸ்பீசிஸா இருக்கும். பட் கம்யூனிட்டிங்கிறது நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டிங்கிறது வந்து பார்த்தோன்னா அங்கே கோட் இருக்கலாம், அங்கே வந்து எலஃபண்ட் இருக்கலாம், அங்கே டைகர் இருக்கலாம், அங்கே ஹியூமன் இருக்கலாம், அங்கே ஸ்னேக் இருக்கலாம். நிறைய பாப்புலேஷன் சேர்ந்தது தான் ஒரு கம்யூனிட்டி. நிறைய கம்யூனிட்டி சேர்ந்தது தான் பயோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் பயோம், அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன் பயோம், துந்திரா பயோம், இப்படி பயோம்னு சொல்றோம்ல, அந்த பயோம்ல நிறைய கம்யூனிட்டிஸ்ங்கிறது இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ஒன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஈகாலஜி இஸ் கன்சர்ன் வித் 4 லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அந்த 4 லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் என்விரான்மெண்ட். ஒரு ஆர்கானிசம் அது இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசியாலஜிக்கல் ஈகாலஜி. ஸோ ஈகாலஜி அட் ஆர்கானிஸ்மிக் லெவல், அந்த ஆர்கானிசம் இருக்கு இல்லையா அந்த லெவல்ல நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிசியாலஜிக்கல் ஈகாலஜி. ஸோ பிசியாலஜிக்கல் ஈகாலஜினா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் இருக்குன்னா அது என்ன அடாப்டேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்கானிசம் டு environment in terms of survival and reproduction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு போலார் கரடி இருக்கு அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய அடாப்டேஷன் என்ன, கோல்டு கண்டிஷன் -டிகிரில உங்களுக்கு வந்து டெம்பரேச்சருங்கிறது போயிட்டு இருக்கும். அதே மாதிரி டெசர்ட் இந்த இருக்கக்கூடிய கேமலுடைய இதோடைய அடாப்டேஷன் என்ன, அங்க இருக்கக்கூடிய அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய பிளான்டோடைய அடாப்டேஷன் என்ன, ஒரு ஃபிளார் இருக்குன்னா அந்த ஃபிளாரோடைய அடாப்டேஷன் என்ன, ஒரு ரேட் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அடாப்டேஷன் என்ன. ஸோ பிசியாலஜிக்கல் ஈகாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் டு த என்விரான்மெண்ட். அங்க என்விரான்மெண்ட்ல அது எப்படி உயிர் வாழுது, அது எப்படி என்விரான்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதை தான் நம்ம வந்து பார்த்தா என்ன சொல்றோம் அப்படின்னா பிசியாலஜிக்கல் ஈகாலஜி அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் டில்ட் ஆஃப் ஆக்சிஸ் காஸ் ஆனுவல் வேரியேஷன். பூமி வந்து சுத்துறதுனால நமக்கு வந்து
வருடத்துல வந்து பார்த்தா நிறைய வேரியேஷன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் வருது. வேரியேஷன் என்னது எதுல வருது வேரியேஷன்? இந்த டெம்பரேச்சர். ஒரு டேலே வந்து பாத்துங்க, மார்னிங்கோடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, நூன் மதியத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, ஈவினிங் போகும்போது டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தா ரொட்டேஷன் ஆஃப் த குளோப். அந்த எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வருது, டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வருது, சீசனல் வேரியேஷன் வருது. ஸோ மேஜர் பயோம்ஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, டெசர்ட் பாலைவனம், ரெயின் ஃபாரஸ்ட் மழைக்காடுகள், டுண்ட்ரா. இந்த டுண்ட்ரா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இட் இஸ் டுவர்ட்ஸ் த போல்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மேஜர் பயோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு தீஸ் வேரியேஷன். அப்போ இந்த மேஜர் பயோம்ஸ்ங்கிறது எதனால உருவானது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிளைமேட்டிக் வேரியேஷனால தான் இந்த மேஜர் பயோம்ஸ்ங்கிறது உருவாகுது. டியூ டு திஸ் வேரியேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன் ஒன்றும் கிடையாது, மழைப்பொழிவு அண்ட் ஸ்னோஃபால், பனிப்பொழிவு. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் பயோம்ஸ்ங்கிறது பிரிச்சிருக்கோம். So next, regional and local variation within a biome lead to the formation of different habitat. ஒரு பயோம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹாபிடேட் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டெசர்ட்ல எல்லாமே ஒரே மாதிரியாவே இருக்கு, சில மாடிஃபைடு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த மாடிஃபைடுல தகுந்த மாதிரி அந்த ஆர்கானிசம்ங்கிறது சர்வே ஆகும். இதை தான் நம்ம வந்து ரீஜினல் அல்லது லோக்கல் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரீஜினல் அல்லது லோக்கல் வேரியேஷன் எதுக்குள்ள இருக்கு? within the biome lead to the formation of different habitat. அந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்னா உங்களுக்கு டெசர்ட் எடுத்துங்க, ரெயின் ஃபாரஸ்ட் எடுத்துங்க, டுண்ட்ரா எடுத்துங்க. இதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இது நம்மளோட என்சிஆர்டி புக்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். biome distribution with respect to the annual temperature and precipitation. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஹியர் மேனுவல் என்னது மீன் ஆனுவல் பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது மழைப்பொழிவு. இந்த ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி த ரெயின்ஃபால், இட் இஸ் ஆல்சோ ஸ்னோஃபால். அப்போ உங்களுக்கு இந்த பக்கம் போக போக உங்களுக்கு வந்து பிரிசிபிடேஷன் அதிகமாகுது. அதே போல இந்த ஆக்சிஸ் பாருங்க, இது வந்து மீன் ஆனுவல் டெம்பரேச்சர். மேல போக 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 உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஓகே, இதை வச்சு நம்மளுடைய குளோப்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆர்டிக் அண்ட் ஆல்பைன் டுண்ட்ரா இந்த பயோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஆர்டிக் அண்ட் என்னது ஆல்பைன் டுண்ட்ரா. ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்து பாருங்க டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது வெரி லோ. இங்க பாருங்க, இதோட தான் உங்களுக்கு முடியுது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ல மழை பொழிவு இருக்காது. அப்ப டெம்பரேச்சர் வந்து -டிகிரியில இருக்கு. அது வந்து ஆர்டிக் ஆல்பைன் டுண்ட்ரா அப்படிங்கறத மைண்ட்ல வைங்க. அதுக்கு அப்படியே மேல வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிசிபிடேஷன் மழைப்பொழிவு பனிப்பொழிவு இருக்குமானா இல்ல, கம்மியா தான் இருக்கும். அதுதான் அந்த டெசர்ட் பாலைவனம்னு சொல்றோம். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸா இருக்கு, சேம் டைம் உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரிசிபிடேஷனும் ஓரளவு இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுதான் கிராஸ்லேண்ட். அப்போ டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னு டெம்பரேச்சர் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும். சேம் டைம் வாட்டரோட பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து கேட்டகரி என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட். இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட்ல பாருங்க டெம்பரேச்சரும் உங்களுக்கு ஹையா இருக்கு, அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைப்பொழியும் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாவே இருக்கு. இதுல ஆனுவல் பர் இயருக்கு நடக்கக்கூடிய அதை வச்சு நம்ம வந்து டிவிஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கும் கேட்டகரி யார் இருக்கா அப்படின்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? கோனிஃபரஸ் ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இது கோன் ஷேப்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு டெம்பரேச்சரும் ஆவரேஜா இருக்கு, மழைப்பொழிவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையாவே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. டாப் மோஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் ஹை, சேம் டைம் பிரிசிபிடேஷனும் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியை மைண்ட்ல வைங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம் இந்த பிக்சரை வச்சு. ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் த எக்ஸ்ட்ரீம் ஆர் ஹார்ஷ் ஹேபிடேட். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் அங்கேயும் வந்து உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டெசர்ட், ராஜஸ்தான் தார் பாலைவனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் சோக்குடு என்னது மெகாலயா ஃபாரஸ்ட்.
மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேகாலயால, அங்கேயும் ஆர்கானிசம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த கேட்டகரி டீப் ஓஷன், என்னது ட்ரென்ச்சஸ். ட்ரென்ச்சஸ் அப்படின்னா நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஆழமான கடல்ல இருக்கக்கூடிய அங்கேயும் பகுதிகளும் உயிரினங்கள் வாழுது. நெக்ஸ்ட் டொரன்ஷியல் ஸ்டீம், தண்ணீர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஓடைகள், அங்கேயும் உயிரினங்கள் வாழுது. எல்லாம் சர்வைவல் தானே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பெர்மாஃப்ரோஸ்ட், அதாவது ஸ்னோ லேடன், போலார் ரீஜன், அங்கேயும் உயிரினங்கள் இருக்கு பாருங்க. அப்புறம் ஹை மவுண்டைன் டாப்ஸ், அங்கேயும் உயிரினங்கள் இருக்கு. உயிரினங்கள் இல்லாத இடமே கிடையாது. தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ், தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெப்ப நீரூற்று. டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அங்கேயும் ஆர்கானிசம் இருக்கு. அங்கே ஹியூமன் தான் இருக்க முடியும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பாக்டீரியா, தெர்மோஅசிட்டோபிலஸ், அந்த பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அங்கே சர்வே ஆகும். கம்போஸ்ட் பிட், அங்க வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கி, அங்கேயும் ஆர்கானிசம் இருக்கு. ஸோ அவர் இன்டெஸ்டைன் இன் ஏ ஹேபிடேட் ஃபார் த மெனி மைக்ரோஸ், நம்மளோட குடல்களிலும் நிறைய மைக்ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கானிசம் ஆர் பிரசன்ட் ஆன் த எவ்ரிவேர் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க த பிசிக்கோ கெமிக்கல், அதாவது ஏபயோட்டிக் காம்பனன்ட் லைக் வாட்டர், லைட், டெம்பரேச்சர், சாயில், இது எல்லாமே. அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட், பயோட்டிக் காம்பனன்ட் உயிருள்ள பொருட்கள், எது பேத்தோஜன், பாரசைட் ஒட்டுண்ணி, பிரிடேட்டாஸ் வேட்டையாடக்கூடியது, அண்ட் காம்பிடேட்டர்ஸ் போட்டியிடக்கூடியது. இது எல்லாமே லீட் டு தி வேரியேஷன் ஆஃப் த டிஃபரெண்ட் ஹேபிடேட். இது ஒவ்வொரு ஹேபிடேட்டுக்கும் மாறுபடும். அப்ப ஒரு ஹேபிடேட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட் இருக்கு அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்ல உயிர் வாழக்கூடிய அளவுல பிசிக்கல் ஃபேக்டரும் அங்க இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபேக்டரும் பயோட்டிக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. த டிஸ்டிங்க்ட் ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆர்கானிசம் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் நிச். ஒரு குறிப்பிட்ட பகுதியில பூமியில வாழக்கூடிய விலங்குகள் வாழப்படக்கூடிய இல்ல உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேரு நிச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிச் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது கேட்பாங்க. ஸோ த டிஸ்டிங்க்ட் ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆர்கானிசம் இட்ஸ் என்விரான்மெண்ட், இன் இட்ஸ் என்விரான்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு ஆர்கானிசம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னது நிச். By this, each organism tolerate various conditions. ஒவ்வொரு ஆர்கானிசமும் வெவ்வேறு வகையான கிளைமேட்டிக் கண்டிஷனை டாலரேட் அப்படின்னா தாங்கிக் கொள்ளுதுங்கிறாங்க. அப்புறம் அது யூட்டிலைசஸ் வேரியஸ் ரிசோர்சஸ், பல்வேறு வகையான இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டு அது வந்து சர்வை பண்ணுது. இப்ப நம்மளே இருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, அதை டாலரேட் பண்றோமா இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு இதே மாதிரியான நிறைய டாலரேட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக் அப்படின்றது உயிரற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வருது பாருங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், தேர்டு வந்து பாத்தீங்கன்னா லைட், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சாயில். இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டெம்பரேச்சர். டெம்பரேச்சருடைய ரோல் என்ன ஈக்காலஜில அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட் ஈக்காலஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ஆன் லேண்ட் வேரி சீசனலி அப்படிங்கிறது ஒவ்வொரு சீசனுக்கும் டெம்பரேச்சருங்கிறது வேரியேஷன் ஆகும். இப்போ சம்மர்ல ஹையா இருக்கும், இப்போ ரைனிங் சீசன்ல லோவா இருக்கும். ஓகேங்களா, அப்போ சீசனுக்கு சீசன் வந்து டெம்பரேச்சருங்கிறது வேரியேஷன் ஆகும். இட் கிராஜுவலி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டார் டு த போல்ஸ். ஓகேங்களா, அப்போ ஈக்குவேட்டார்லேருந்து போல்ஸ் துருவ பகுதிகளுக்கு செல்லும்போது டெம்பரேச்சருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்? சன்லைட் அங்கே வராது, அந்த அளவு பெனிட்ரேஷன் ஆஃப் த சன்லைட் இஸ் வெரி லோ. ஃப்ரம் த பிளைன்ஸ் டு மவுண்டைன், ஓகேங்களா, தரைமட்ட பகுதியிலேருந்து மவுண்டைன் போனாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர்ங்கிறது லோ ஆகும். ஓகேங்களா, இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் சப்ஜீரோ லெவல் இன் போலார் ஏரியாஸ்ல வந்து ஹை ஆல்டிடியூட்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து லெஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் இன் ட்ராபிக்கல் டெசர்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ லெவல் மைனஸ் டிகிரில இருந்து உங்களுக்கு அப் டு டெசர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ உங்களுக்கு வைடு பிளக்சுவேஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பூமியில ஈவனா கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவேட்டார் ரீஜன்ல இருந்து போல்ஸ் ரீஜன் போகும்போது டெம்பரேச்சர் குறையுது. அப்போ உங்களுக்கு போல்ஸ் ரீஜன் போகும்போது உங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜீரோ மைனஸ் டிகிரியில போயிடுது. அதே டெசர்ட்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் இந்த டிராபிக் ஃபாரஸ்ட்ல டெசர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது தெர்மல் ஸ்ப்ரிங் அண்ட் டீப் சி ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் எக்ஸீடு பாருங்க 100 டிகிரி செல்சியஸ். எங்கெங்க இருக்கு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ். சில பூமியில வந்து பார்த்தோம்னா ஹாட் ராக்ஸ் இருக்கும். அந்த ஹாட் ராக்ஸ்ல வாட்டர் போட்டு வாட்டர் எவாபரேட் ஆகி மேலே வரும்பொழுது அது ஹீட் வந்து பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ். கையை வச்சோம் அப்படின்னா எலும்பே மெல்ட் ஆயிரும், போனே மெல்ட் ஆகக்கூடிய அளவு வந்து 100 டிகிரி செல்சியஸ்.
அப்புறம் டீப் சி ஹைட்ரோதெர்மல், அதாவது கடலுக்கு அடியிலையும் வந்து பார்த்தோன்னா ஹாட் ராக்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா பூமி எங்கேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா சன்ல இருந்து வந்து வந்தக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பூமி அப்படிங்கிறது. அது இன்னும் சில பகுதி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ஹேபிடேட்டுக்கு ஏதுவா அந்த அடாப்டேஷன் இருக்கு. சில ரீஜன் அப்படியே ஹீட்டாவே இருக்கு. அந்த ராக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹீட்டாவே இருக்கு. அது பூமிக்கு அடியில இருக்கு. அதுல எஸ்பெஷலி கடலுக்கு அடியிலையும் அந்த ஹாட் ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருடைய ரோல் எங்கெங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். மேங்கோ ட்ரீ கேன் நாட் க்ரோ இன் த டெம்பரேட் கண்ட்ரி லைக் கனடா, ஜெர்மனிலாம் வராது. அங்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. மேங்கோ ட்ரீ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இது எங்க இருக்கு மேங்கோ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மேங்கிஃபெரா இண்டிகா, இந்தியாவில தான் இருக்கு அதிகமாவே. ஓகேங்களா? ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். தேர் இஸ் நோ என்னது ஸ்னோ லெப்பார்ட் இன் த கேரளா ஃபாரஸ்ட். கேரளா ஃபாரஸ்ட்ல இந்த ஸ்னோ லெப்பார்ட் அப்படிங்கிறது கிடையாது. Tuna fishes are rare beyond the tropical latitude in the ocean. Tropical latitude ஓஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா டுனா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரேர், ரொம்ப கம்மி அப்படிங்க. ஏன்னா அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அப்ப எல்லா அதாவது டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணுது இந்த ஸ்பீசிஸ் வந்து பிரசன்ட் எங்க இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட் கைனெட்டிக்ஸ் ஆஃப் என்சைம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் இப்போ நம்ம பாடிக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பாடிக்குள்ள டெம்பரேச்சர் எதை வச்சு ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் வச்சுதான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு என்சைம் வந்து டீநேச்சர் ஆயிடும். ஏன்னா என்சைம் இஸ் புரோட்டீன். ஹை டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் உங்களுக்கு டீநேச்சர் ஆயிடும். லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது அதை ஆக்டிவேட் பண்ணாது. ஸோ ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் என்னது ஒரு டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் ஒரு என்சைமேட்டிக் ரியாக்ஷன், ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு பாடியில அக்கர்ஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட் த கைனெட்டிக்ஸ் ஆஃப் என்சைம், பேசல் மெட்டபாலிசம் அண்ட் அதர் பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ வெயில் அதிகமாக இருந்தால் நம்மளும் ஆக்டிவா இருப்போம். இப்போ வெயிலே இல்லை அப்படின்னா நமக்கு அப்படியே தூங்குற மாதிரி ஒரு இப்பயே அப்படிதான் இருக்கும். நம்ம தூங்குற கண்டிஷன்ல அப்படியே தூக்கம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதே போலதான் ஒரு ஆர்கானிசத்தோட டிஸ்ட்ரிபியூஷனை டிட்டர்மைன் பண்றது யார் அப்படின்னா திஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கறத நோட் பண்ணீங்க. இட் இஸ் த ஏபயோட்டிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ், அதாவது வெப்பத்தை தாங்கிக்கிற தன்மையை பொறுத்து ஆர்கானிசத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு யூரி தெர்மல், இன்னொன்னு ஸ்டீனோ தெர்மல். யூரி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் ரேஞ்சுன்னு அர்த்தம். யூரி அப்படின்னா மீனிங் என்னது? வைல்ட் ரேஞ்ச். அதாவது தே கேன் டாலரேட் வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது சப்ஜீரோ லெவல் டு 50 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம்ல டெசர்ட்ல, அது வரைக்கும் உள்ள அந்த வேரியேஷனை இந்த ஆர்கானிசத்தால என்ன செய்ய முடியும் அப்படின்னா தாங்கிக்க முடியும். தட் இஸ் கால்டு யூரி தெர்மல். நம்மளே வச்சுக்கலாம். இப்போ ஹியூமன் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜீரோ லெவல்ல இருந்து அப் டு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டாலரேட். வி ஆர் ஆல் யூரி தெர்மல். ஸ்டீனோ தெர்மல் அப்படின்னா ஸ்டீனோ அப்படின்னா நேரோன்னு அர்த்தம். அதாவது நேரோ ரேஞ்ச் ஆஃப் த பிளக்சுவேஷன், அது மட்டும் தான் தாங்கிக்கும். அதுக்கு மேல டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலோ அதுக்கு மேல டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனாலோ தே ஆர்கானிசம் கேனாட் சர்வைவ், டெத் ஆயிடும். தட் இஸ் கால்ட் as ஸ்டீனோதெர்மல். ஸோ தே கேன் டாலரேட் ஒன்லி த நேரோ ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ், மற்ற ஆர்கானிசத்தை நம்ம சொல்லிக்கலாம் நேரோ ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டர் இஸ் த ஏபயோட்டிக் ஃபேக்டர். செகண்ட் வந்து பாருங்க, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா ஈகாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டெசர்ட் ஆர்கானிசம் ஹேவ் ஸ்பெஷல் அடாப்டேஷன் டு லிமிடெட் வாட்டர். டெசர்ட்னால தெரியும் பாலைவனம், அங்க வந்து பார்த்தோன்னா வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிளான்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த வாட்டர். ப்ரொடக்டிவிட்டி அந்த பிளான்ட்டோட ஈல்டு, அதோடைய பரவல், டிஸ்ட்ரிபியூஷனா பரவல், எதை வச்சு அந்த ஒரு பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷனோ ஒரு பிளான்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி யாரு டிட்டர்மைன் பண்றா அப்படின்னா வாட்டர் வந்து செகண்டரி கேட்டகரியா டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டர்ல ஃபார் அக்வாட்டிக் ஆர்கானிசம் வாட்டர் குவாலிட்டி, அதாவது கெமிக்கல் காம்போசிஷன் அந்த பிஹெச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அக்வாட்டிக் ஆர்கானிசத்துல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சால்ட் கான்சன்ட்ரேஷன். சால்ட்னா சலினிட்டி பார்ட்ஸ் பெர் 1000 இஸ், அதாவது லெஸ் தென் வந்து 5% இந்த இன்லேண்ட் வாட்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம இன்லேண்ட் வாட்டர்ஸ் அந்த பாண்ட், லேக், ரிவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கம்மியாக தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா வாட்டருடைய சலினிட்டி இருக்கு. பிபிடின்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் 1000. அதே போல 30 to 35 இந்த சீல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து பார்த்தா சலினிட்டி, ஏன்னா கடல் அது வந்து உப்பு அதிகமா இருக்கும், அந்த சலினிட்டி வந்து 30 to 35.
அதாவது மோர் தென் என்னது வந்து பார்த்தோன்னா 100 இன் சம் ஹைப்பர் சலைன் லகுன்ஸ். லகுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடல்ல இருந்து ஒரு பகுதி பக்கத்திலே இருக்கும். அங்க சீ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலை அதிகமா இருக்கும்போது, வேவ்ஸ் அதிகமா இருக்கும்போது இந்த பள்ளத்துக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் இங்க என்ன ஆகும், வெயில் அதிகமாகும் போது எவாப்ரேட் ஆகி வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டே போகும். சால்ட் எவாப்ரேட் ஆகாது. அப்போ சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இந்த லகுன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கு. ஏன் ஹையா இருக்குன்னா ரீசன் இதான். ஓகேங்களா? அப்போ கான்சன்ட்ரேஷன் பாருங்க, வாட்டர்ல சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன், சலினிட்டி ஆஃப் த வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேஸ்ட் ஆன் த டாலரன்ஸ் டு த சலினிட்டி. ஒரு ஆர்கானிசம் உப்புத்தன்மையை தாங்குற அளவை பொறுத்து இது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு யூரி ஹாலைன், இன்னொன்னு ஸ்டூனே ஹாலைன். யூரி அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, அதாவது 5% இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சால்ட்ல வந்து பார்த்தா 100% வரைக்கும் டாலரேட் பண்ணதுதான் யூரி ஹாலைன். வைட் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டியை டாலரேட் பண்ணி இந்த ஆர்கானிசம் சர்வே பண்ணும். தட் இஸ் கால்டு யூரி ஹாலைன். யூரி ஹாலைனுக்கு எக்ஸாம்பிள் காமன் மொல்லி அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு கார்சினஸ் மீனஸ், ஒரு கிராப். இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா யூரி ஹாலைன் டாலரேட் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி. எந்த அளவு உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அது பற்றி சர்வே ஆகும் ஜாலியா. ஸ்டீனோ ஹாலைன் அப்படிங்கிறது டாலரேட் ஒன்லி நேரோ ரேஞ்ச் ஆஃப் த சலினிட்டி. நேரோ ரேஞ்சுனா அந்த பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா உங்க அந்த சலினிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 அதிகமாகலாம், இல்ல 1 or 2 ரெடியூஸ் ஆகலாம். இதுதான் ஸ்டீனோ ஹாலைன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். So many freshwater animal cannot live for long in sea water, vice versa, because of the osmotic problem. அதே போல நிறைய சீ வாட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து எங்க சர்வே பண்ண முடியாது, ஃப்ரெஷ் வாட்டர்ல சர்வே பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சால்ட்டி கண்டென்ட்டோடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சால்ட்டி, அப்ப சால்ட் தான் ஒரு ஆர்கானிசத்துக்கு சர்வேவலனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டீனோ ஹாலைனுக்கு வந்து பாருங்க, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோல்டு ஃபிஷ்ஷு தண்ணி கொஞ்சம் மாத்தாம வச்சாலும் கொஞ்சம் சால்ட் அதிகமானாலும் இறந்து போயிடும். அதே மாதிரி ஹார்டாக் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ ஹாலைன். ஓகே, அடுத்த கேட்டகரி இந்த ஸ்டீனோ ஹாலைனுக்கு தகுந்த மாதிரி வாட்டருடைய இந்த டெசர்ட் பிளான்ட்ல நம்ம அடாப்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? அதே டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சப்பாத்தி களியில வந்து பாத்தீங்கன்னா லீஃப் இருக்காது. அந்த லீஃப் வந்து என்னவா மாடிஃபைட் ஆயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிக்கிள்ஸா மாறி இருக்கும். ஏன்? போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. போட்டோசிந்தசிஸ் பண்ற அளவுக்கு வாட்டர் இல்ல. அதே மாதிரி சில லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டங்கன் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிடெர்மல் லேயர் இல்லாம கொஞ்சம் உள்ளார இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு ஸ்டங்கன் ஸ்டொமேட்டா. உள்ளார இருக்கு. அதனால போட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு எந்த லைட் வந்தாலும் அந்த லைட் வந்து எது அட்டாக் பண்ணாது, ஸ்டொமேட்டாவை அட்டாக் பண்ணாது, அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணாது. பட் போட்டோசிந்தசிஸ் பண்ணலாமே ஒழிஞ்சு வாட்டரை எவாப்ரேட் பண்றதுக்கு அலோ பண்ணாம இருக்கக்கூடிய அடாப்டேஷன்ஸ், இதெல்லாம் வந்து டெசர்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அடாப்டேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு அந்த பிளான்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லைட். ஸோ பிளான்ட்ஸ் நீட் சன்லைட் ஃபார் த போட்டோசிந்தசிஸ். நமக்கு தெரியும் போட்டோசிந்தசிஸ்க்கு சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். So small forest plant, அதாவது herbs, shrubs are adapted to photosynthesis optimally under very low light because they are overshadowed by tall and canopied trees. Canopied treesனா ஒண்ணும் கிடையாது. ஒரு காடு இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல நிறைய பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்படி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு சன்லைட் எங்க வரும் அப்படின்னா, சன்லைட்டோடைய ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு சன்லைட்டுங்கிறது போகாது. ஏன்? அதுதான் கேனப்பாய். கேனப்பாய்னா டாபிக், அது ஃபுல்லா கவர் பண்ணிக்குது. சன்லைட் வந்து பெரிய பெரிய ட்ரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதே மாரி சின்னதா லைட் வந்து பெனிட்ரேட் ஆகி போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் தான் இங்க ஷேப்ஸ், அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி செடி இருக்கும். ஹெர்ப்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து பார்த்தோன்னா புதர் செடிகளும் சின்ன சின்ன புட்களும், இது வந்து அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா? அந்த கேனப்பாய்ட் ட்ரீ தான் மேல இருக்கும். அதுதான் அதனால தான் அங்க போட்டோசிந்தசிஸ் அதிகமா இருக்கு. போட்டோசிந்தசிஸ் அதிகமா பண்ணும்போது அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமா கிடைக்கும். எது? அந்த பெரிய பிளான்ட்ஸ்ல உள்ளது. நெக்ஸ்ட் மெனி பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த சன்லைட் ஃபார் த போட்டோபீரியாடிசம். போட்டோபீரியாடிசம் அப்படிங்கிறது லைட். அது எந்த அளவுக்கு லைட் வருதோ அந்த அளவுக்கு தான் அதோட ஈல்டுங்கிறது கிடைக்கும். எஸ்பெஷலி ஃபார் த ஃப்ளவரிங், பூக்கிறதுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு கண்டிப்பா என்ன தேவை? லைட்டுங்கிறது தேவை. Many animals use the diurnal and seasonal variation in the light intensity. Diurnal அப்படிங்கிறது டைனாலே தெரியும், 2 டே லைட், அதாவது டே நைட் அந்த இதுல வந்து உங்களுக்கு மாடிஃபைட் ஆகும். ஓகேங்களா? மெனி அனிமல் யூஸ் த diurnal and seasonal variation.
in light intensity and the photo period for the timing their foraging, reproductive, migratory activity. ஒரு பூ பூக்கிறதுக்கும் சரி, ஒரு பேர்டு வந்து மைக்ரேஷன் ஆகிறதுக்கும் சரி, எது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ரொம்ப முக்கியம். இப்போ பேர்டை பத்தி பொறுத்த ரிசர்ச் பண்ணும்போது ஆர்னித்தாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேர்டோட மைக்ரேட்டரி டைம் வந்து பார்த்தோன்னா இயர்லி மார்னிங் 4 to 6 அது என்ன செஞ்சிடும், அது எங்க ஃபுட்டு போகணுமோ, ஃபுட்டுக்கு எங்கே கேப்சருக்கு போகணுமோ, அதே போல அது எந்த ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆக போகணுமோ மேக்ஸிமம் விடிய காலையில தான் அதை யூஸ் பண்ணும். அந்த டைம் அந்த டைம் தான் அதை சூஸ் பண்ணும். அதே போல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மல்லிகைப்பூ வச்சுங்கன்னா ஈவினிங் டைம்ல அந்த டைம்ல உள்ள லைட் இன்டென்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளவரிங் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்தி மந்தாரை அது ஈவினிங் தான், அது ஈவினிங் பிரைமரோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி மார்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சில பூக்கள் வந்து பார்த்தா சன்ஃப்ளவர் வந்து பார்த்தா அந்த போட்டோ பீரியடுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து லைட் இன்டென்சிட்டி அதிகமாக தேவை. ஸோ லைட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கானிசத்தோட ஃப்ளவரிங்கு, ஒரு ஆர்கானிசத்தோட மைக்ரேட்டருக்கு, ஒரு ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைனி சீசன் வந்ததுன்னா, ஒரு குளிர்காலம் வந்ததுன்னா டாகோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடும். ஏன்னா அதோட ரீப்ரொடக்டிவ் டைம். ஓகேங்களா? ஸோ அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ல எஸ்பெஷலி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்தோட இந்த ஏரியாலலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லைட் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஃபார் த சன் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்தா நம்ம வரக்கூடிய என்ன அந்த லைட்டு அந்த டெம்பரேச்சர் அந்த லேண்ட். அப்போ சன்ல இருந்து வரக்கூடிய லைட்டும் டெம்பரேச்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க. த டீப், அதாவது வந்து பாருங்க மோர் தென் 500 மீட்டர் இந்த ஓஷன் த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா சன்லைட்டுங்கிறது பெனிட்ரேஷன் அந்த அளவு போகாது. there is no energy available from a sun. அந்த சன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து சென்று அடையாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், the spectrum quality of the solar radiation is also very important for the life. அந்த ஸ்பெக்ட்ரம் அதுல வந்து எந்த அளவு இருக்கு, நம்ம வந்து அந்த இதுல வந்து பார்த்தோம்னா 460 to 700 இந்த ரேஞ்சில எல்லாம் பார்த்தோம். போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2, அந்த லைட் இன்டென்சிட்டி இருக்கணும். சும்மா சன்லைட் வந்தா மட்டும் போதாது. அந்த லைட்ல வந்து பார்த்தோம்னா அந்த லைட்ல வந்து அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்திங்கிறது இருக்கணும். Heated. The spectrum quality of the solar radiation is also important for the life. So the UV spectrum, ultraviolet radiation spectrum is harmful in many organisms. Many organisms வந்து பார்த்தா UV நமக்கே தெரியும் கேன்சரை காஸ் பண்ணும். So not all the colors of component of the visible spectrum are available for the marine plant. அப்ப மெரைன் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பெக்ட்ரமும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஆனா லேண்ட்ல கிடைக்கும். அதனாலதான் கடல் வந்து உங்களுக்கு பெரிய ஏரியாவா இருந்தாலும் லேண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோ. ஆனா லேண்ட் வந்து சீயை கம்பேர் பண்ணும்போது, ஓஷனை கம்பேர் பண்ணும்போது சின்ன ஏரியாவா இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ஏன்? இங்க சன்ல இருந்து வரக்கூடிய எல்லா ரேடியேஷன்ஸ்லயும் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன்ங்கிறது டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ங்கிறது அதிகமா இருக்கு. பட் ஓஷன்ல அந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் சோலார் லைட்டால பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஃபோர்த் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம், எடாபிக் ஃபேக்டர், சாயில். ஸோ சாயிலோட ரோல் என்ன? த நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் இஸ் ரெஃபர்டு டியூ டு த கிளைமேட். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா கிளைமேட், பருவநிலையை வச்சுதான். இன்னொன்று வெதரிங் ப்ராசஸ், நெக்ஸ்ட் செடிமெண்டேஷன், அடுத்தது மெத்தட் ஆஃப் சாயில் டெவலப்மெண்ட். இதை வச்சுதான் அந்த நேச்சர் அந்த இது அந்த சாயிலுடைய தன்மையை தீர்மானிக்கப்படுது. சாயில் காம்போசிஷன் இன்னொன்று என்னது, கிரெயின் சைஸ் அண்ட் அக்ரிகேஷன் ஆல்சோ. சாயில் காம்போசிஷன் அது எந்தெந்த சாயிலோட இருக்கு, மணல் மட்டும் இருக்கா, இல்லை கிளேவும் ஜாயிண்ட் ஆயிருக்கா, இல்லை அதர் சாயில் வந்து உங்களுக்கு மிங்கிள் ஆயிருக்கா. ஸோ காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாயிலோட பார்ட்டிகிள் சைஸ் ரொம்ப முக்கியம். பார்ட்டிகிள் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் அது வந்து கிளே, அது வாட்டரை ஹோல்டு தான் பண்ணிக்கும். ஏரேஷன் இருக்குமா இருக்காது. ஒரு பிளான்ட்டுக்கு ஏரேஷன் முக்கியம் இல்லை. அதே போல பெரிய சைஸா இருந்தா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கணும், அந்த சாயிலோட கிரெயின்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு கிரெயின்ஸ்க்கும் கேப் இருக்கணும். அக்ரிகேஷன் அது எப்படி லூஸா இருக்கா இல்ல வந்து பார்த்தா உங்களுக்கு டைட் கண்டிஷன்ல இருக்கா, இது ரொம்ப முக்கியம். டிட்டர்மைன் த பெர்குலேஷன் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். பெர்குலேஷன் அதாவது கேப்பிங், அதாவது தண்ணி ஊடுருவி போறது பெர்குலேஷன். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தண்ணியை தேக்கி வச்சுக்கிறது. ஏன்னா அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒரு சர்டன் லெவலுக்கு மேல கீழே போயிட்டுனா அந்த பிளான்ட்டை வந்து பிளான்ட்டால அந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ட்ரில் பண்ணி பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒழிஞ்சு வாட்டருக்கு அந்த வாட்டர் பிளான்ட்டுக்கு அந்த வாட்டர் என்ன செய்யாது அப்படின்னா யூஸ் ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேராமீட்டர் லைக் என்னன்னு பாருங்க, pH,
mineral composition, topography to determine the vegetation and vegetation and animals in an area. ஒரு ஏரியாவுல எந்த பிளான்ட் இருக்கு, எந்த அனிமல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத, வாட்டர்ல இருக்கக்கூடிய pH, அங்க என்ன மினரல்ஸ் இருக்கு, டோபோகிராஃபி அதாவது டெக்ஸ்சர் ஆஃப் த லேயர், என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, டோபோகிராஃபி சாயிலுடைய லேயர், இதுதான் அங்க என்ன பிளான்ட் இருக்கு, என்ன அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், அக்வாட்டிக்னா வாட்டர், sediment characteristics determine the type of benthic animal. sediment characteristics அப்படின்னா அங்க கீழே படிஞ்சிருக்குல்ல தண்ணியில, குளத்தினுடைய இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியினுடைய பாட்டத்துல அந்த செடிமெண்டோடைய கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன பெந்திக் அனிமல். பெந்திக் அனிமல்னா உங்களுக்கு தெரியும், அடியில என்ன அனிமல் வாழ்ந்தது, அது எந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவில் சர்வே ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதான் பெந்திக். பெந்திக்னா அடியில, அந்த தண்ணியினுடைய அடியில அந்த மண்ணோட மண்ணா இருக்கிறது தான் பெந்திக் அனிமல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ரெஸ்பான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்கானிசம் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது ஹோமியோஸ்டாசிஸ். இப்ப நம்மளே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்ப கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். இப்ப ஹீட் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு ஸ்வெட்டிங் ஆகுது. அது எதுக்காக ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மாறாது. இப்ப மாறாம நம்ம பாடி பண்ணக்கூடிய மெக்கானிசத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தோம்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆர்கானிசம் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் despite varying external environmental condition. வெளியில உங்களுக்கு என்வாரன்மெண்ட் கண்டிஷன் மாறினாலும் நம்மளுடைய பாடி கண்டிஷன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். திஸ் இஸ் பாசிபிள் பை த ஃபாலோவிங் ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ்? இதை வந்து நம்ம வந்து பார்த்தா ரெகுலேட்னு சொல்றோம், கன்ஃபார்ம் சொல்றோம், மைக்ரேட்னு சொல்றோம், சஸ்பெண்ட்னு சொல்றோம். ரெகுலேட் அப்படிங்கிறது என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா ரெகுலேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனிச்சுன்னா நமக்கு ஸ்வெட்டிங் ஆகும், ஓகேங்களா? இப்ப கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எஸ், இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ல 30 டிகிரி செல்சியஸ்னா என்னோட பாடி கன்ஃபார்ம் பண்ணிக்குது, நானும் 30 டிகிரி செல்சியஸ் தான். அதே வாட்டருக்கு போறோம் 15 டிகிரி செல்சியஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்குது, நானும் 15 டிகிரி செல்சியஸ். அது வந்து சேஞ்ச் பண்றது, ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மர். மைக்ரேட் அப்படின்னா இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கா, ஐயோ ஓடிடுங்க ஊட்டி கொடைக்கானல், இது வந்து மைக்ரேட்டரி, பேர்ட்ஸ் போயிடும். சஸ்பெண்ட்னா அந்த ஏரியாவில் இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல போயிடும், அதான் சஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க. எந்த வித ஒர்க்கும் பண்ணாது, ஒன்லி சர்வே பண்றதுக்கு பிரீத் மட்டும் பண்ணிட்டு இருக்கும், தட் இஸ் கால்ட் சஸ்பெண்ட். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறமா பார்க்கலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஒன்னு அதை டாலரேட் பண்ணணும், இல்ல அதை ரெகுலேட் பண்ணணும், இல்ல ஓடிடணும் அந்த இடத்த விட்டு, இல்ல இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல அமைதியாயிடணும், ஓகேங்களா? இப்ப ரெகுலேட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So it is the maintenance of the homeostasis. வெளியில எந்த டெம்பரேச்சர் மாறினாலும் பாடி கான்ஸ்டன்டா இருக்கும் அந்த டெம்பரேச்சர்ல. பை த பிசியோலாஜிக்கல், இன்னொன்னு என்ன, அது பிஹேவியரல் மீன்ஸ். இட் என்ஷூர் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், அதாவது தெர்மோ ரெகுலேஷன். கான்ஸ்டன்ட் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன், அது ஆஸ்மோ ரெகுலேஷன். உள்ள வந்து ஆஸ்மாட்டிக் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணிக்குது. அதெல்லாம் பண்றது ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்னியோட வேலை தான். எக்ஸாம்பிள், ஆல் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், வெரி ஃபியூ லோவர் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே ரெகுலேட்டார். நோட் பண்ணீங்க, எல்லாமே என்னது, ரெகுலேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி போகுது. பிலிப்பைன்ஸ்ல உள்ள பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்களுக்கு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் அங்க கிளைமேட் கண்டிஷன் சரியில்லை, அதனால இந்த பேர்ட்ஸ் எங்க வருது, ஃபேவரபிளா கிளைமேட் கண்டிஷன் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரெகுலேட்டர்ல தெர்மோ ரெகுலேஷன் இன் அனிமல்ஸ். தெர்மோ ரெகுலேஷன், ஹீட்டை எப்படி வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணிக்குது. The success of mammals is mainly due to their ability to maintain the constant body temperature. ஒரு அனிமல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா காரணம் என்ன அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் பாடியில மாறாம மெயின்டைன் பண்ணுது கான்ஸ்டன்டா. இன் சம்மர்ல பாருங்க, when outside temperature is more than the body, the body temperature, body temperature விட outsideல வந்து பார்த்தா 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும், நமக்கு 36 தான். இப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வெளியில அதிகமாகும் பொழுது ஸ்வெட்டிங் occur. This result in the evaporative cooling and bring down the body temperature. அப்ப பாடியில உள்ள வாட்டர் வெளில வரும்பொழுது உங்களுக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர், இந்த குளிர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா the temperature is below 37 டிகிரி செல்சியஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25, 30 அப்படி இருக்கும்.
இட் ப்ரொடியூசஸ் ஹீட் அண்ட் ரைஸ் த பாடி டெம்பரேச்சர். அந்த டைம்ல வந்து குளிர்காலத்துல ஒருத்தவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், கையை பார்த்தோம்னா ஹீட்டா இருக்கும். அதே ஒருத்தருக்கு சம்மர் டேஸ்ல அவங்க ஒருத்தவங்க கையை போய் ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு பார்த்தாலும் டெம்பரேச்சர் தெரியும், கூலிங்கா இருக்கும். பிகாஸ் ஆஃப் இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது பாடியை கூல் பண்றது, வெளியில டெம்பரேச்சர் கூலா இருக்கும் போது பாடியோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது. ஓகேங்களா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ரெகுலேட்டர்ல பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தெர்மோரெகுலேஷன் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மால் அனிமல்ஸ். அதாவது ஷீவ்ஸ், ஹம்மிங் பேர்ட், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தே ஹாவ் எ லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தர் வால்யூம். ஏரியா வந்து அதிகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ், ஷீவ்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எலி, ஹம்மிங் பேர்டு, இதுக்கெல்லாமே குறிக்கக்கூடிய விலங்குகள் ஷீவ்ஸ், எலி. So they have larger surface area relative to the volume. Volume உடைய surface area அதிகம். So they lost body heat very fast when it is cold outside. அப்ப அது ஈரமான ஒரு கோல்டான கண்டிஷன்ல இருக்கும்பொழுது அதோட பாடியில இருந்து ஹீட் அதிகமா வெளில வந்துடும். Then they have the expend much energy to generate the body heat. அப்ப அது பாடி ஹீட்டை என்ன செய்யுது அப்படின்னா அதிக அளவுல அது வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் மற்ற ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது. Therefore, very small animal are rare in the polar region. ஏன் போலார் ரீஜன்ல வெரி சின்ன அனிமல் ஏன் சர்வைவ் ஆக முடியல அப்படின்னா, ஏன் அப்படின்னா அங்க ஹீட் வந்து அவங்களுடைய பாடியில இருந்து ஃபாஸ்டா எவாபரேட் ஆகி வெளில வந்துடும். இதான் ரீசன் அந்த அசர்ஷன்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, why very small animal are rare in the polar region அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, because of larger surface area relative to their volume. அதாவது lost the body heat very fast when it is cold outside. அப்ப சின்னதா ஒரு அனிமல்ஸ் இருக்கும்போது வெளியில வந்து கோல்டு கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த பாடியில இருந்து ஹீட் எவாபரேட் ஆயிடும். அப்ப அது என்ன செய்யணும், அதிக அளவுல ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. so that they are destroyed. அதனாலதான் போலார் கரண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போலார் பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லார்ஜர் சைஸ்ல இருக்கும். இன்னொன்னு ஃபேட் லேயர்ஸ் வந்து 7 லேயர்ஸ் இருக்கும். ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெர்மோ ரெகுலேட்டர், அதாவது ஹீட்டை வந்து நம்ம பாடியில கான்ஸ்டன்டா வெளில விடாது, பாடிக்குள்ளேயே வச்சுக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம் தான் அங்க சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத நோட் பண்ணீங்க. அடுத்த கேட்டகரி நெக்ஸ்ட் கன்ஃபார்மர். எஸ், ஐ கேன் சேஞ்ச், அதான் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்றது. 99% of the animal, nearly all plants cannot maintain a constant internal temperature. எத்தனை பெர்சன்டேஜ் பாருங்க, ரொம்ப முக்கியம். 1% தான் நம்ம வந்துடுறோம், நம்மளும் பேர்ட்ஸ் வந்துடுறோம். மீதி invertebrates and other vertebrates வந்து பார்த்தா they cannot have a constant temperature. So the body temperature or osmotic concentration changes with the surrounding condition. Surroundings என்ன இருக்கோ, yes, I can change. Conformer, conform பண்ணிக்கிறது. They are called conformers. In aquatic animal, osmotic concentration of the body fluid changes with that the ambient the osmotic condition. Ambient அப்படின்னா surroundings அர்த்தம். சரௌண்டிங்ஸ்ல என்ன கண்டிஷன், என்ன ஆஸ்மாட்டிக் பிரஷர், என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் மாறிக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க, கவனிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் லெவல், இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லெவல். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பான்ஸ். இப்ப கன்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்து பாருங்க, எந்த டெம்பரேச்சர், அதாவது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லெவல் எப்படி இருந்தாலும் அது வந்து மாறாது, அது படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. ரெகுலேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன இன்டர்னல் லெவல் அதிகரிச்சாலும் சரி, எக்ஸ்டர்னல் லெவல் எப்படி அதிகரிச்சாலும் சரி, அது கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ரெகுலேட்டர். ரெகுலேட்ஸ் பண்ணிக்குது, ரெகுலேட்டர். மூணாவது கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி என்னது கன்ஃபார்மர்ஸா கொஞ்சம் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட் ஆயிடும். அதனால இது வந்து பார்ஷியல் ரெகுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கன்ஃபார்மர்ஸ்ங்கிறது ஆம்பியன் சரௌண்டிங் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த, என்ன மாறினாலும் அதுக்கு தகுந்த மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும், பிரச்சனையே இல்லை. ரெகுலேட்டருங்கிறது இன்டர்னலும் சரி எக்ஸ்டர்னலும் சரி சேஞ்சஸ் ஆனாலும் அது கான்ஸ்டன்டா அதை ரெகுலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ரெகுலேட். பார்ஷியல் ரெகுலேட்டுங்கிறது பாதி கன்ஃபார்மர்ஸா போகுது, பாதி ரெகுலேட்டர்ஸா போகுது. அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, கன்ஃபார்மர்ஸ் இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மைக்ரேட்.
ஸோ வாட் யூ மீன் பை மைக்ரேட் அப்படின்னு பாருங்க. மைக்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெனி அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் மூவ் எவே டெம்பரவரி, அதாவது temporarily from the stressful habitat to a more another hospitable area. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியானா அது இருக்கிற ஒரு ஹேபிட்டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் சப்போர்ட்டிவா இல்லை, அதுதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல். மேபி அங்கே வந்து டெம்பரேச்சர் ரைஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஸ்னோஃபால் வந்து அதிகமாக இருக்கலாம். அந்த சர்வே பண்ண பேர்ட்ஸ் எல்லாம் சர்வே பண்ண முடியாது. ஸோ தே கேன் டெம்பரவரிலி எஸ்கேப் ஃப்ரம் தட் ஏரியா. எங்கே போகுது? ஹாஸ்பிட்டபிள், அதுக்கு பிடிச்ச கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி போகுது. ஹாஸ்பிட்டபிள் ஏரியா அண்ட் ரிட்டர்ன் வென் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இஸ் ஓவர். மறுபடியும் எங்க வந்தது? எங்க இருந்து மைக்ரேட் ஆகி போனதோ மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துடுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, டியூரிங் வின்டர், பனிக்காலத்துல கெலடோ நேஷனல் பார்க்ல இருந்து, அதாவது பாச்சுப்பூர் ராஜஸ்தான் இருக்கு, போஸ்ட் மைக்ரேட்டட் பேர்ட் கம்மிங் ஃப்ரம் சைபீரியா நாட்டுல இருந்து இங்க வருது கொலடோ நேஷனல் பார்க். ஓகேங்களா? பார்க்பூர் ராஜஸ்தான்ல. அதர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு நார்த்தன் ரீஜன்ஸ், அந்த நார்த்தன் ரீஜன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா இங்க வருது. இந்த இருந்து வந்துட்டோம் அந்த சைபீரியன் கிரேன், மறுபடியும் எங்க போயிடுது? அதோட ஏரியாவுக்கு போயிடும். அந்த ஏரியா கண்டிஷன் நார்மல் ஆகப்படுது. ஸோ இதுதான் மைக்ரேஷன், வலசை போதல் நம்ம சொல்லுவோம் மைக்ரேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சஸ்பெண்ட் அப்படின்னா, தே கேன் என்ன செய்யுது அப்படின்னா, இது எந்த வித ஆக்டிவிட்டியும் பண்ணாது, அப்படியே அமைதி ஆயிடுது, சஸ்பெண்ட் ஆயிடுது, தலைமறைவுன்னு அர்த்தம் சஸ்பெண்ட். ஸோ கவனிங்க, இதுல என்னென்ன கேட்டகரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சஸ்பெண்டுக்கு என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, பாக்டீரியா, ஃபங்கை, சில லோவர் பிளான்ட்ஸ். திக் வால்டு ஸ்போர் ஹெல்ப் டு சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். நல்ல திக் வால், என்ன கிளைமேட் கண்டிஷன், வெயிலா அடிச்சுக்க பரவாயில்ல, நான் வெளில நல்லா கோட்டா இருக்கு, நல்ல கோட் சேஃபா உள்ள இருக்கு. ஸோ அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஜெர்மினேட். அதுக்குன்னு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும்போது அதுக்கப்புறம் அது முளைக்க ஆரம்பிக்கும். இன் ஹையர் பிளான்ட், சீட்ஸ் அண்ட் சம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் serve to tide over the period of stress by reducing their metabolic activity. சில பிளான்ட்ஸ்லாம் அந்த சர்வே ஆகணும்னா அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் இதாகும். ஒன்றும் கிடையாது, வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், அந்த லீஃப்ல, அந்த பிளான்ட்ல லீஃப்லாம் வந்து ஃபாலோ அப் ஆயிடும். ஏன்? லீஃப் இருந்தால் போட்டோசிந்தசிஸ் பண்ணும், வாட்டர் கிடையாது, அதனால அது அந்த பிளான்ட் எல்லாம் சர்வே பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்யும்? லீஃப்லாம் ஃபாலோ அவுட் ஆயிடும். இது ஒரு பிளான்ட் நேச்சுரலா பண்ற ஒரு விஷயம் தானே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தே ஜெர்மினேட் அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது மாய்ஸ்ட் ஆர் டெம்பரேச்சர். நல்ல போதுமான அளவு ஈரப்பதமும் போதுமான அளவு சன்லைட் வரும்பொழுது அந்த மரத்தை பாருங்க நல்லா இதாகும். அதே மாதிரி ஒரு சீடு வச்சிருந்தோம்னா சீடு வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே நமக்கு வந்து ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சஸ்பெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா அது சில அடாப்டேஷன்ஸ் பெற்றிருக்கு. சீடு வந்து நல்ல ஹார்டு கோட்டா இருக்கு, அதனால ஓவர் டெம்பரேச்சர் அதை வந்து என்ன செய்ய முடியாது? டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அந்த ஹார்டு சீட் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரபிள் கிளைமேட், அதுக்கு தேவையான இல்ல தகுந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும்பொழுது, வாட்டர் வரும்பொழுது, சன்லைட் வரும்போது அது ஜெர்மினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சஸ்பெண்ட். இது பிளான்ட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் அனிமல்ஸ்ல பாருங்க. இன் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் ஹைபர்னேஷன். அது பியர்ஸ் டியூரிங் த வின்டர். நல்ல பனிக்காலத்துல வந்து பார்த்தா என்ன செய்யும்? அந்த கரடிகள் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபர்னேஷன், அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும், எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாது, சாப்பிட்டுட்டு பிரீத் மட்டும் தான் பண்ணும், புகையில போய் நல்லா படுத்துக்கும். ஏஸ்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இன் சம் ஸ்னெயில், நத்தை அண்ட் ஃபிஷஸ் டியூரிங் த சம்மர், வெயில் தாங்க முடியாம இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல போயிடும். அதோடைய பொந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு போய் மாட்டு நல்லா அமைதியா இது பண்ணிக்கும். அது ஃபேவரபிள் கிளைமேட், வாட்டர் வரும்போது மறுபடியும் ஆக்டிவ் கண்டிஷன் வந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த ஸ்னெயில்லாம் பாருங்க, ஏஸ்டிவேஷன் ஆஃப் த ஸ்னெயில் இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு டெசர்ட்ல கொடுத்த மாதிரி இருக்கு, பட் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வெட்டி பார்த்தோம்னா அடியில வந்து நத்தைகளும் சில மீன்களும் அதுல இருக்கும். இப்ப மூணாவது கேட்டகரி நம்ம பார்க்கிறோம், டயாபஸ். டயாபஸ் என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் ஆஃப் சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட். சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட்னா எந்தவித ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. மெனி ஆஃப் த ஜூ பிளாங்க்டன் இன் லேக் அண்ட் பாண்ட்ல வந்து பார்த்தா டயாபஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயாபஸ் அண்ட் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது? சஸ்பெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிங்கிறது இருக்கும். ஆனா டயாபஸ்ங்கிறதுல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்காது. இதுக்கு அதுக்கு அவ்வளவுதான் வித்தியாசமே. ஓகேங்களா? டயாபஸ் இன்னொன்னு சஸ்பெண்ட்.
நெக்ஸ்ட் அடாப்டேஷன். ஸோ வாட் யூ மீன் பை அடாப்டேஷன்? தகவமைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹியர் அடாப்டேஷன் இஸ் த மார்பாலஜிக்கல், உடல் பூர்வமா, எக்ஸ்டர்னலி, பிசியாலஜிக்கலி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், பிஹேவியர் நம்மளுடைய கேரக்டர்ஸ், ஆட்ரிபியூட் தட் எனபிள்ஸ் த ஆர்கானிசம் டு சர்வைவ். இது எல்லாமே ஒரு ஆர்கானிசம் உயிர் வாழ்வதற்கு ஹெல்ப் பண்ணுது, சர்வை இது ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதுதான் அடாப்டேஷன். தகவமைவு அப்படிங்கிறது மார்பலாஜிக்கலா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்லாவும், அதோட ஆக்டிவிட்டிஸ்லாவும், அதோட பிஹேவியர்லாவும் ஒரு ஆர்கானிசம் இருக்கிறதுக்கு, ஒரு ஆர்கானிசம் ரீப்ரொடக்ட் பண்றதுக்கு, ஒரு ஆர்கானிசம் உயிர் வாழ்வதற்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன்ஸ். இப்போ நாங்க உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சவுண்டை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டாலரேட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன்ஸ். So many adaptation have evolved over a long evolutionary time. Suddenly ஒரு adaptationங்கிறது வராது. It will take a time. It is through the evolution. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்னால தான் ஒரு அடாப்டேஷன்ங்கிறதே வருது. எவல்யூஷனரி டைம் அண்ட் ஆர் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்டு. அதான் முக்கியமானது. அந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஜீன்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. அதுல இருந்து வரக்கூடிய ப்ரோஜனி அந்த அடாப்டேஷனோடய வரும். தட் இஸ் கால்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அடாப்டேஷன். இப்ப டெசர்ட் இருக்கு, டெசர்ட்ல கேமல் இருக்குன்னா அதோட அடாப்டேஷன். அங்க உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த டெம்பரேச்சரை டாலரேட் பண்றதுக்கு, அங்க சுடக்கூடிய மணல்ல நடந்து போறது தர மாதிரி அதோட ஹூஸ், அதோட நோஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, மண்ணு மூக்குக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுனால தட் இஸ் கால் கேமல் அடாப்டேஷன் ஆன் டெசர்ட். அதே மாதிரி இந்த ஜீரோபைட்டிக் பிளான்ட் அந்த ஒப்பன்ஷியா இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல வந்து பாத்தோம்னா அந்த அந்த ஸ்டெம் தான் பட்டையா இருக்கு, அதுல உள்ள லீஃப் வந்து பாத்தோம்னா ஸ்பிக்குல்ஸா இருக்கும். ஏன்? வாட்டர்ல போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. இன்னொரு பாருங்க, இந்த பச்சோந்தி கேமலியான் அந்த லீஃப்க்கு தகுந்த மாதிரி அந்த பாடியை பச்சையா மாத்திக்கும். அதே அந்த லீஃப் வந்து ரெட் கலரா இருந்தா அந்த பாடியை ரெட் கலரா மாத்திக்கும். தட் இஸ் கால்டு கலர் அடாப்டேஷன், கோமுலோமார்ப்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு அடாப்டேஷன் நம்ம போலார் பியர். அந்த போலார் பியர்ல அடாப்டேஷன் பாருங்க, அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா -டிகிரியில போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹீட் பாடியோட ஹீட்டை வந்து அடாப்ட் பண்ணணும். அப்ப என்ன செய்யுது? several layers of fats on the layer அந்த பாடி நிறைய ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வெளில விடாது, உள்ளே மெயின்டைன் பண்ணிக்கும். அதே போல வாட்டர் அடாப்டேஷன். இப்போ டக் இருக்கு, டக்ல நீந்தி போகணும் அப்படின்னா அதுக்கு அடாப்டேஷன் அது ஜாயிண்டட் என்னது வெப்டு ஃபீட் இருக்கும். அந்த வெப்டு ஃபீட்டால அந்த ப்ரோட்டீன் தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். அடாப்டேஷன் தான் அதால சர்வை பண்ண முடியும், அடாப்டேஷன் தான் அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அடாப்டேஷன் இருந்தால் தான் ஸ்பீசிஸ் அதிகப்படுத்த முடியும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். நெக்ஸ்ட் அடாப்டேஷன் ஆஃப் த கங்காரு ரேட். இந்த கங்காரு ரேட்ல என்ன அடாப்டேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடாப்டேஷன் ஆஃப் த கங்காரு ரேட் இன் என்னது நார்த் அமெரிக்கா டெசர்ட். இங்க என்ன இருக்கு பாருங்க, இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ரேட் வந்து பார்த்தா இதோட பெக்குலியர் கேரக்டர் என்ன அப்படின்னா, தே கேனாட் ட்ரிங்க் த வாட்டர். இது வாழ்நாள் புதுவும் வாட்டரே இது குடிக்காது. அப்போ வாட்டர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, இதுல பாடிக்குள்ள நடக்கிற இன்டர்னல் ஆக்சிடேஷன், ஃபேட் ஆக்சிடேஷன் gives water as the byproduct. There is no external source of water. இது வெளியில வாட்டரே கொடுக்காது. அப்ப வாட்டர்ங்கிறது ஃபேட் ஆக்சிடேஷன் பாடிக்குள்ள நடக்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய வாட்டரை இது யூட்டிலைஸ் பண்ணிக்குது. So ability to concentrate urine so that minimal volume of water is used to remove the excretory product. நல்லா தெரிஞ்சுங்க, இதோட யூரின்ல போறக்கூடிய வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன், அதாவது குறைச்சிடுது. ஏன்னா அது வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்றது கிடையாது, வாட்டர் அவைலபிலிட்டி இல்ல. எதுல இல்ல? இந்த கங்காரு ரேட் எங்க உயிர் வாடுது? நார்த் அமெரிக்கன் டெசர்ட். டெசர்ட்னால தெரியும், பாலைவனம். அப்ப அது என்ன செய்யுது? அதுக்கு தகுந்தா போல ஃபேட் மெட்டபாலிசம் இந்த வாட்டர் எடுக்குது, யூரின்ல போற வாட்டரோட அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். Okay, the next presence of thick cuticle on the leaf surface. இப்ப டெசர்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த கியூட்டிக்கல் இருந்தா மட்டும்தான் அது என்ன செய்யும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா எல்லா வாட்டரும் டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ட் இறந்து போயிடும். அப்ப அந்த லீஃப் மேல வந்து பார்த்தீங்கன்னா திக் கியூட்டிக்கல் வந்து என்ன செய்யுது? அந்த டிரான்ஸ்பிரேஷனை, அந்த நீராவி போக்க தடுக்குது. அடுத்து நம்ம சொன்னதான் சங்கன் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா நார்மலாவே எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எபிடெர்மிஸ்ல இருக்கும். பட் இங்க வந்து பாருங்க, சங்கன் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது அது எபிடெர்மிக். இதான் எபிடெர்மிஸ் அப்படின்னா அந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது கீழே இருக்கும். அப்ப சன்லைட் இங்க வருமானம் வராது. அதையும் விட இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் என்ன போயிருக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹேரி சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கும். இதையும் மீறி சன்லைட் உள்ள வர முடியுமானா முடியாது. ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இங்க இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் கால்ட் சங்கன் ஸ்டொமேட்டா.
அப்போ சன்லைட் உள்ள வருது, சன்லைட் வந்தால் தானே ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் பண்ண முடியும். ஸோ ஹெல்ப் டு மினிமைஸ் த வாட்டர் லாஸ் த்ரூ த டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் CAM என்னது? போட்டோசிந்தட்டிக் பாத்வே. இதுல enables the stomata to remain closed during the daytime. இந்த CAM அந்த பாத்வேல வந்து பார்த்தோம்னா இந்த போட்டோசிந்தட்டிக்ல டே டைம்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டா வந்து ஃபுல்லா க்ளோஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து C3 சைக்கிள்ல வரக்கூடியது. டெசர்ட் பிளான்ட் லைக் ஒபன்சியா நோ லீவ்ஸ், தே ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன். அந்த இலைகள் முட்களா மாறி இருக்கு. ஸோ போட்டோசிந்தசிஸ் இஸ் டன் பை ஸ்டெம். ஸ்டெம்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். அதில் போட்டோசிந்தசிஸ் கம்மியாக தான் பண்ணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சில ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க, அது டேல உள்ளது. இன்னொன்று நைட் டைம்ல மட்டும்தான் சில ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கோட்டோ, SCOTO, ஸ்கோட்டோஸ்டொமேட்டா. ஓகேங்களா? இது இன்னொன்று அடாப்டேஷன் வந்து பாருங்க மேமல்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு மேமல்ஸ் ஃப்ரம் கோல்டர் கிளைமேட் ஹேவ் ஷார்ட்டர் இயர். நிறையவே தெரியும் நமக்கு, நல்ல கூலான பிளேஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் அதோட எக்ஸ்டிமேட்ஸ், அது மூக்கும் சரி, அதோட வாயும் சரி, அதோட காதும் சரி, எக்ஸ்டிமேட்ஸ்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். ஷார்ட்டர் இயர் லிம்ஸ் டு ரெடியூஸ் ஹீட் லாஸ். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணீங்க. ஆலன்ஸ் ரூலுங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப என்னது அந்த போலார் ரீஜன்ல வாழக்கூடிய அந்த உயிரினங்களுடைய எக்ஸ்டிமேட்ஸ், அது கையா இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி, காதா இருந்தாலும் சரி, மூக்கா இருந்தாலும் சரி, அது எக்ஸ்டிமேட்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹீட் லாஸ் அது என்ன செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடும், ரெடியூஸ் த ஹீட் லாஸ். அதனால அதே டெம்பரேட் ரீஜன்ல வாங்க, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ரீஜனுக்கு வாங்க. அங்க இருக்கும் போது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டிமேட்ஸ் பெருசா இருக்கும். ஏன்? பாடியில ப்ரொடியூஸ் பண்ண ஹீட்டை எமிட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அக்வாட்டிக் மேமல்ஸ் லைக் சீல்ஸ் ஹாவ் எ திக் லேயர் ஆஃப் ஃபேட், அதாவது பிளப்பர்னு சொல்லுவாங்க, நல்ல அடர்த்தியான கொழுப்பு லேயர் இருக்கும் பிலோ த ஸ்கின், தோலுக்கு அடியில. தட் ஆக்ட் as a insulator and reduce the loss of another body heat. அது பாடி ஹீட் என்ன செய்யுது? ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடாப்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசியோலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் அடாப்டேஷன். இதை பாருங்க, பிசியோலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் அடாப்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்கி பாக்டீரியா. திஸ் ஆர்கி பாக்டீரியா எங்க இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் த ஹாட் ஸ்ப்ரிங், வெப்பமான நீரூற்றுக்கள்ல, அண்ட் டீப் சி ஹைட்ரோதெர்மல் பென்ஸ் வேர் டெம்பரேச்சர் இஸ் மோர் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இந்த ஆர்கி பாக்டீரியாவில் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுல டேக் பாலிமரேஸ் அப்படி ஒரு என்சைம் இருக்கு. அந்த டேக் பாலிமரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டீநேச்சர் ஆகாம, டிஎன்ஏ டீநேச்சர் ஆகாம சர்வே ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெனி ஃபிஷ் thrive in a அண்டார்டிக் வாட்டர். சில ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நல்ல செழுமையா வளரும் எங்க? அண்டார்டிக் வாட்டர்ல. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 0 டிகிரி செல்சியஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அது அடாப்டேஷன். இங்க பாருங்க, ஏஞ்சல் ஃபிஷ், டீப் சி ஃபிஷ், அது பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு. மெனி மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் லீவ் அட் என்னது கிரேட் டெப்த், ஆழமான கடல், ஆழமான பகுதிகளில் உயிர் வாழும். வேர் ப்ரெஷர் இஸ் மோர் தென் 100 டைம்ஸ் த நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ அது எப்படி இருக்கும் தெரியுமா? ப்ரெஷரை எகெயின்ஸ்ட் பண்ணி அது வந்து ஃப்ளாட்டா இருக்கும். ஃப்ளாட்டா உள்ளதான் அது வந்து ப்ரெஷரை வந்து டாலரேட் பண்ண முடியும். அப்போ கடல்ல ஆழமா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டன்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் கவனிங்க, பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் அடாப்டேஷன்ல நெக்ஸ்ட் அட் ஏ ஹை ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், மவுண்டைன். மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 3500 மீட்டர்ஸ் வி ஃபீல் ஆல்டிடியூட் சிக்னஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து காதுலாம் அடைக்கும். இட் சிம்டம்ஸ் ஆஃப் என்னென்ன வரும் இதுல? நாசியா, வாமிட் வரும் போல இருக்கும். ஹார்ட் என்னது? பல்பிட்டேஷன்ஸ், அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபேட்டிக், பயங்கர சோர்வா டயர்டா ஃபீல் பண்ணுவோம். திஸ் இஸ் டியூ டு லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். மேலே போக போக ப்ரெஷர் லெவல் ரெடியூஸ் ஆகுது. ஸோ த பாடி டஸ் நாட் கெட் எனஃப் ஆக்சிஜன். அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோடைய பைண்ட் ஆகணும். அந்த ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. அப்ப நீங்க போயிட்டு அங்க ஒரு 3 or 2 hours, ஒரு 5 hours வரைக்கும் நீங்க வந்து சர்வே ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நாசியா, அந்த ஹார்ட், அந்த பல்பிட்டேஷன்ஸ் தான் இருக்கும். 5 hours ஆயிடுச்சுன்னா
அந்த எரித்ரோபைட்டிக் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் ரைஸ் பண்ணும். ஏன்னா ஆக்சிஜன்ஸ் கம்மியாக இருக்கு. அப்போ அதிக ஆர்பிசி இருந்தால் தான் இருக்க கொஞ்சம் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சரியாயிடும். தட் இஸ் அடாப்டேஷன். Gradually, we acclimatize the situation and the body compensate low oxygen availability by increasing RBC and breathing rate and decreasing the binding capacity of the hemoglobin. அப்போ உங்களுக்கு அதிக அளவு ஆர்பிசி வரும்போது கம்மியான ஆக்சிஜன் இருந்தாலும் ஆர்பிசியோட லெவல் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது எரித்ரோபைட்டிக் ஹார்மோன். நெக்ஸ்ட் பிஹேவியரல் அடாப்டேஷன். பிஹேவியர் அதோடைய பழக்க வழக்கத்திற்கான ஒரு தகவமைவு. டெசர்ட் அது லிசார்ட் பாஸ்க் இஸ் த சன் அண்ட் அப்சார்ப் ஹீட் வென் த பாடி டெம்பரேச்சர் இஸ் லோ. வெளில வந்து பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அது பொந்துலேருந்து வந்து பாடி டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணிக்கும். பட் மூவ் இன் டு த ஷேட் வென் த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஸ்டார்ட் இன்க்ரீசிங். ஆம்பியன் டெம்பரேச்சர் வெப்பம் அதிகமாக அது போய் பாறை இடுக்குல போய் ஒழிஞ்சிக்கும். இது ஒரு பிஹேவியரல் அடாப்டேஷன். இப்போ நம்மளே பார்த்துருக்கலாம், இந்த வேலி இந்த கார்டன்ல நம்ம பார்க்கும்பொழுது சன்லைட்டை பாட்டு இது வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கார்டன் லிசான் என்னன்னா அது தலையாட்டில் சன்லைட்டை என்ன செஞ்சுட்டு இருக்கு, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அது வந்து மரத்துலையோ இல்லை ஷேடோ பிளேஸ்ல போய் இருக்கும். திஸ் இஸ் பிஹேவியரல் அடாப்டேஷன். Some species burrow into the soil to hide and escape from the above ground heat. சிலது என்ன செய்யும், பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். வெளில ஹீட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பிஹேவியரல் அடாப்டேஷன் தானே. நம்மளே எப்படி தானே இருக்கோம், வெயில் அதிகமாக இருந்தால் வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஓகே, தென் இதோட நம்ம இந்த வந்து அடாப்டேஷன்ஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்றோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் அந்த இதில் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இதில் இதே வந்து அடுத்தது ஒரு 1.5 hours ஆகுது ஆகும் இதை முடிக்கிறதுக்கு நம்ம. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.